மன்னனும் ராணியும் சிவலிங்கத்தோட ஒரு நந்தவன சோலையில் ஓய்வு எடுத்துருந்தாங்க இல்லையா. தங்களோட டயர்ட்லாம் மாறி ஊருக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பும்போது சிவலிங்கத்தை தூக்குறாங்க. இம்மி அளவு கூட சிவலிங்கத்தை நகர்த்தவோ அசைக்கவோ முடியலை. இதை பார்த்ததும் மன்னர் பதபதச்சி போகிறார். நெஞ்சை பிடித்து கொண்டு கண்ணீர் விட்டு கதறார். அப்போது வானத்தில் ஒரு அசிரீரி கேட்கறது, இந்த லிங்கம் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற அறிவிப்பை அந்த குரல் சொல்கிறது. உடனே அந்த நந்தவனத்திலேயே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு ஆலயத்தை கட்டுறார் மன்னன். அந்த ஸ்தலம் தான் சிவகாசி என்று அழைக்கப்படுகிறது. மன்னர் தான் ஊருக்கு போகிறாரு. போயிட்டு சிவகாசியில் கட்டினா மாதிரியே அதை விட இன்னும் பெருசாக பிரம்மாண்டமாக ஒரு சிவலிங்கத்தை வச்சு நாம் இந்த ஊர்லேயும் ஒரு கோவில் கட்டணும் அப்படின்ற பிரார்த்தனையை சுவாமி கிட்ட வேண்டிக்கிறார். உடனே அன்னைக்கு ராத்திரி சிவபெருமான் மன்னரோட கனவுல தோன்றுகிறார். மன்னா, காலையில் எறும்புகள் சார சாரையாக போகும், அதன் பின்னாலேயே போ